ஹாய், இன்றைக்கி சுட சுட காஃபியோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். சாப்பாட்டை குக்கரில் வச்சுட்டு கீரை கடையிலும் இன்றைக்கி ரசம் தான் செய்ய போகிறேங்க. பாப்பாவுக்கு வேறு ஃபீவராக இருக்குது. இன்னும் பாப்பா எந்திரிக்கவே இல்லைங்க. ஃபீவர்னு சொல்லி படுத்துட்ருக்கா. கீரை யார் யார் கிடைவீங்கன்னு சொல்லுங்கள். நானும் ஒவ்வொரு நாள் கிடைவேன். ஒவ்வொரு நாள் மிக்ஸி சார்லேயே போட்டு ஒரு பல்ஸ் விட்டு இறக்கி வச்சுருவேன். ஏம்மா அவ்வளோதாங்க, நம்ம கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டு 2 அடி அடித்தாச்சு. அதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டா. இன்றைக்கி நாங்கள் மாலை கோயில் போகலான்ட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால போக முடியாமல் போயிடுச்சு. சைட் பைட் சைடில் சாப்பாடு விசில் வந்துருச்சு. நீ ரசம் மட்டும் வச்சா போதும். எந்திரிச்சு போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாங்க, சாப்பிட்டு டானிக் குடிச்சிக்கலாம். எந்திரிம்மா. ரசம் தாளிச்சு விட்டாச்சு. எனக்கு வரகு சாப்பாடு வச்சுருக்கேன். நான் நார்மல் டெலிவரிக்கு வெயிட் ஓவராக இருக்குதுன்னு சொல்லி வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் வரகு சாப்பாடு எடுத்துகிட்ருக்கேன். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மோஸ்ட்லி கன்சீவாக இருக்கிறப்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. எனக்கு மந்த்லி 2 kg இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.